அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். பீஸ்டாக் எங்கே போனது, எப்படி தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அதே கேள்வியை மறுபடியும் ஈரான் திருப்பி கேட்டிருக்கிறாங்க அமெரிக்காவிடம். பீஸ்டாக் எங்கே போனது, அதாவது அமைதி பேச்சுவார்த்தை எங்கே போனது, ஏன் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினீங்க அப்படின்ற மாதிரி. பென்டகான் தகவலின்படி ஈரான் 5 ஆளில்லா விமானம் ஏவியதுடன் 6வது ஆளில்லா விமானம் ஏவுதளத்திலேயே செயலிழக்கம் செய்யப்பட்டது. மேலும் குவைத் நோக்கி நேரடியாக ஒரு பாலஸ்டிக் ஏவுகணையும் ஏவப்பட்டுள்ளது. மேலும் தளர்ந்து வரும் பேச்சுவார்த்தைகளின் போது ஈரான் ஒரு ஆபத்தான ஆட்டத்தை ஆடுவது தெளிவாக தெரிகிறது. முக்கியமான கேள்வி இதுதான், இந்த தாக்குதல் அமைதி பேச்சுவார்த்தைகளை முற்றிலுமாக சிதைத்து விடுமா? குவைத் தற்போது எதிர்கொண்டு தாக்குதலுக்கு violated the ceasefire with a missile strike on Kuwait and multiple drone launches. Kuwaiti air defenses intercepted the ballistic missile at 10:17 p.m. Eastern Time, as confirmed by CENTCOM, preventing a potential strike on critical infrastructure hosting thousands of U.S. troops. கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான இராணுவ அதிகாரிகள் தற்போது களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற தகவலை அமெரிக்கா வெளியிட்டிருக்குது. அதே போல் குவைத்துக்கு தொடர்ந்தும் ஆதரவுகளை, சகோதரத்துவத்தை தருவோம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் தங்களுடைய கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத் மட்டுமல்லாது இன்னும் பல அரபு நாடுகள் தங்களுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. கத்தார், பஹ்ரைன், ஜோர்டான் உட்பட மாறி மாறி கண்டனத்தையே தெரிவிச்சிட்ருங்க. எங்கே யார் கண்டம் பண்ண போகிறான்னு தான் தெரியலை, எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக வச்சு. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான தகவல், அன்பார்ந்த உறவுகளை, குவைத் வெளிநாட்டவர்களை நாட்டுக்கு அனுப்ப திட்டம் போட்டுக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? வேகமீறல் குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை மற்றும் நாடு கடத்தல் வரை கடுமையான தண்டனைகள். உள்துறை அமைச்சகம், சாலைகளில் வேக வரம்பை மீறுவதை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில், அதாவது ஓவர ரேஸ் பண்ணுறதுக்கு சரியா 150 கிலோமீட்டர் வேகத்தில் மேல் சென்றால் போக்குவரத்து விதிமீறல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும், வாகனம் பறிமுதல் செய்யப்படும். அதே சமயம் குடியிருப்பாளருக்கான தண்டனைகளில் நாட்டில் இருந்து நாடு கடத்தப்படுவதும் அடங்கும். டிரைவர்களே, ஆசைக்கு அழுத்தினீங்களோ, ஆப்பு ரெடியாக இருக்குது. மணிக்கு 120, அதாவது ஜஸ்ட் நீங்கள் 170 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடினீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடிமகன் காவலில் வைக்கப்படுவதுடன் வாகனமும் பறிமுதல் செய்யப்படும். அதே வேளையில் அவர் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்படுவார். அதாவது வெளிநாட்டவராக இருந்தால் உடனடியாக நாடு கடத்தப்படுவாங்க. அதே மாதிரி குவைத்து குடிமகனாக இருந்தால் சிறையில் அடைக்கப்படுவாங்க, வாகனமும் பறிமுதல் செய்யப்படும். 200 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல் பயணித்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்படுவதோடு சிறை தண்டனைக்கும் உள்ளாவார். மேலும் வெளிநாட்டவர் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்படும் அபாயத்தையும் எதிர்கொள்வார். 200 ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களை சிறையிலையும் வச்சு அதுக்கப்புறமா நாடு கடத்துவாங்க. நிச்சயமாக உங்களுடைய லைசன்ஸை கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு பேன் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் குவைத் அல்லது இன்னொரு கல்ஃப் நாடுகளுக்குள்ள டிரைவிங் லைசன்ஸோடு உள்ளே வரவே முடியாது. நீங்கள் ஏதாவது இந்த நாட்டில் உங்களை ஃபிங்கர் வச்சே நாடு கடத்திடுவாங்க குவைத்தில். இன்னொரு அரபு நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியாமல் போகும். சும்மா ஏதோ ஒரு கூலி தொழிலுக்கு தான் போக முடியும், எடுபடி வேலைக்கு தான் போக முடியும். டிரைவர் என்ற அங்கீகாரத்தையே பறிச்சிருவாங்க அரபு நாடுகளுக்குள்ள. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். இன்னொரு முக்கியமான விடயம், நாடு கடத்திடுவாங்க. இதுக்கு பிறகு வேகமாக அழுத்தினா நாட்டுக்கு போகிறது நிச்சயம். தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்க, ரொம்ப கவனமாக இருங்க அன்பார்ந்த உறவுகளே. பார்க்கலாம் பீஸ்டாக் எங்கே போய் முடியுதுன்னு, அமைதி பேச்சுவார்த்தை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி நைட்டுக்கு என்ன மாதிரி சிச்சுவேஷன் வருது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். பிரார்த்தனை பண்ணுங்கள். الكويت وتشير ساعتنا الآن إلى 6 صباحا. أهلا وسهلا بكم، ونبدأ بأول خبر لدينا. تصدت الدفاعات الجوية الكويتية فجر اليوم لهجمات صاروخية وطائرات مسيرة معادية. وتنوه رئاسة الأركان العامة للجيش أن أصوات الانفجارات إن سمعت فهي نتيجة اعتراض منظومات الدفاع الجوي للهجمات المعادية. وتطلب رئاسة الأركان العامة للجيش من الجميع التقيد بتعليمات الأمن والسلامة الصادرة
عن الجهات المختصة. أدانت الإمارات العربية المتحدة اليوم بأشد العبارات الاعتداءات الإرهابية الإيرانية التي استهدفت دولة الكويت الشقيقة بالصواريخ والطائرات المسيرة. وأكدت وزارة الخارجية الإماراتية في بيان لها أن هذه الاعتداءات الإرهابية تمثل انتهاكا صارخا لسيادة دولة الكويت وتهديدا لأمنها واستقرارها. وأعربت الوزارة عن تضامن دولة الإمارات الكامل مع دولة الكويت الشقيقة في دعمها ولكل ما من شأنه حفظ أمنها واستقرارها. Iran has violated the ceasefire with a missile strike on Kuwait and multiple drone launches. Kuwaiti air defenses intercepted the ballistic missile at 10:17 p.m. Eastern Time, as confirmed by CENTCOM, preventing a potential strike on critical infrastructure hosting thousands of U.S. troops. CENTCOM confirmed that Iran launched 5 drones, while a 6th drone was neutralized on the launch pad, along with 1 ballistic missile fired directly at Kuwait. Iran is clearly playing a dangerous game during increasingly fragile negotiations, but the important question is, will this attack completely implode the peace talks? Only time will tell. أعربت وزارة الخارجية عن إدانة واستنكار دولة الكويت الشديدين للاعتداءات الإيرانية الآثمة التي استهدفت أراضي دولة الكويت بالصواريخ والطائرات المسيرة في تصعيد خطير وانتهاك صارخ لسيادة دولة الكويت وأمنها وسلامة أراضيها وتهديد مباشر لحياة المدنيين والمنشآت الحيوية. وتؤكد الوزارة أن هذا التصعيد يأتي في وقت تبذل فيه جهود حثيثة من عدد من الدول الشقيقة والصديقة لخفض التوتر والتهدئة وتجنيب المنطقة مزيدا من التصعيد، الأمر الذي يضاعف من خطورة هذه الاعتداءات ويقوض المساعي الدبلوماسية الرامية إلى حفظ الأمن والاستقرار الإقليمي. وتطالب إيران بالوقف الفوري دون قيد أو شرط عن هذه الاعتداءات الآثمة، وتحملها المسؤولية الكاملة على تلك الاعتداءات لما تمثله من عدوان سافر على سيادة دولة الكويت وخرق جسيم للقانون الدولي وميثاق الأمم المتحدة وقرار مجلس الأمن رقم 2817 لعام 2026. وتشدد الوزارة على أن دولة الكويت تحتفظ بحقها الكامل في اتخاذ كافة الإجراءات اللازمة لحفظ أمنها والدفاع عن أراضيها ومنشآتها الحيوية ضد أي عدوان أو تهديد، وذلك استنادا إلى حقها الأصيل في الدفاع عن النفس وفقا للمادة رقم 51 من ميثاق الأمم المتحدة وقواعد القانون الدولي.